அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் IPO பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த IPO பற்றின என்னைக்கு ஓப்பன் ஆகுது, என்னைக்கு க்ளோஸ் ஆகுது, என்னைக்கு லிஸ்டிங் ஆக போகுது, என்னைக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு, ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ்லேயே பார்க்க போகிறோம். ஸோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ பிகினர்ஸ் யாரெல்லாம் தமிழ்லேயே ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான நியூஸ் தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக தெரிஞ்சுக்கணுமோ அவங்க எல்லாருமே நம்ம யூடியூப் சேனலை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே 1 by 1 என்ன பண்ணுங்கள், கோ த்ரூ பண்ணுங்கள். நம்ம சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் IPO டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு IPO நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோடைய பேசிக் இன்ஃபர்மேஷனாவது உங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுமாதிரி ஒரு IPO பண்ணும்போது நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் அந்த IPO அப்ளை பண்ண போகிறீங்கன்றது தெரியணும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியமுக்காக, லிஸ்டிங் கெயினுக்காக நான் பண்ண போகிறேன்னா, அப்படி இல்லைன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாங் டேர்ம் வைக்க போகிறேன்னா அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு IPOக்குள்ளே நீங்கள் போய் அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா HDB IPO பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2007 என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஃபோக்கஸ்டு நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி. ஸோ இது எல்லாமே தெரியும். HDFC பேங்க் இருக்குங்களா, அதோடைய சப்சிடியே தான் பார்த்தீங்கன்னா HDB ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருடைய சப்சிடி தான் இருக்கும். ஸோ அதனால் இது என்னன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இது இன்னொன்றுமே இன்னும் சில பிஸ்னஸ்மே இவங்க பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ப்ராசஸிங், அவுட் சோர்சிங், BPO ஒர்க்குமே இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கோ அதுவுமே என்ன பண்ணுறாங்க, லெண்டிங் கஸ்டமர்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு என்னென்னா மேஜர் 3 பில்லர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்டர்பிரைஸ் லெண்டிங், அசட் ஃபினான்ஸ் அண்ட் கன்சியூமர் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த என்டர்பிரைஸ் லெண்டிங் பார்த்தீங்கன்னா 2008 தான் என்ன பண்ணுறாங்க, இந்த வெர்டிக்கல் என்ன பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. இவங்க எதுக்காக இருக்குன்னா செக்யூர்டு அண்ட் அன்செக்யூர்டு லோன்ஸ் பார்த்தீங்கன்னா MSME கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அசட் ஃபினான்ஸ். அசட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் லோன் வேணுமோ அவங்களுக்குலாம் நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிள் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் அண்ட் டிராக்டர்ஸ், ஸோ ஆல் ஆஃப் விச் ஆர் இன்கம் ஜென்ரேட்டிங் அசட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் இந்த கஸ்டமருக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, லோன் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஃபினான்ஸ். ஓகேங்களா? ஸோ கன்சியூமர் ஃபினான்ஸும் பார்த்தீங்கன்னா பர்சனல் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் நீட்ஸ்க்கு தேவையான லோன்ஸுமே இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் March 31st, 2025 பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் அவுட் சைட் தி 20 லார்ஜஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னா 1771 பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் 1170 டவுன்ஸ் இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா 31 ஸ்டேட்ஸில் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 80% ஆஃப் சிட்டிஸ் இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க, கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒரு டாப் பேங்க் பார்த்தீங்கன்னா HDFC. ஓகேங்களா? ஸோ அந்த HDFC பேங்கோட சப்சிடியும் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா பிரான்ச்சஸ் அதிகமாக இருக்குது. எல்லா சிட்டிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இவருடைய காம்படிட்டிவ் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஹை கிரானுலர் ரீட்டைல் லோன் புக் இருக்குது இவங்களுக்கு ஸோ மற்ற பேங்க், மற்ற ஃபினான்ஷியல் சர்வீஸ்மே பார்க்கணும் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் லோன் புக் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டும் இருக்குது, அதிகமாகவும் இருக்குது. லார்ஜ் அண்ட் டைவர்சிஃபைடு அண்ட் செகண்ட் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ, சீசன்டு ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ இருக்குது. இவங்க என்னன்னா பெரிய அதிக அளவுலையும் இருக்காங்க, டைவர்சிஃபை பண்ணிவிட்டும் இவங்க என்ன பண்ணுறாங்க, லோன் அந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுக்கப்புறம் டேட்ஸ் ரிலேட்டட் நம்ம என்ன போவோம். ஸோ IPO என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஜூன் 25 27 வரைக்கும் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில புதன், வியாழன், வெள்ளி 3 நாள் என்ன பண்ணுறது, ஓப்பன் ஆகுது. ஸோ லிஸ்டிங் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 ரூபா பர் ஷேர் ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 700 ரூபாயிலேருந்து 740 ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 20 ஷேர், ஒரு லாட்டுக்கு 20 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல் டைப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் கேபிட்டல் கம் ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 12,500 கோடி. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 2,500 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலில் பார்த்தீங்கன்னா 10,000 கோடியும்
கொடுக்குறாங்க. ஸோ இஷ்யூ டைப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா மெயின் பில்டிங் வந்து என்னன்னா புக் பில்டிங் ஐபிஓ அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இடத்துலையுமே வந்து என்னன்னா லிஸ்ட் ஆகுது, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான டேட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து நமக்கு என்னைக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் மண்டே நமக்கு வந்து தெரியும். ஜூன் மாதம் 30ஆம் தேதி வந்து நமக்கு வந்து தெரியும். ரீஃபண்ட் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து ஐபிஓ வந்து அப்ளை ஆகல நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும். ஜூலை 1ஆம் தேதி நமக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். யார் யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கோ அதே ஜூலை 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட்டில் அந்த ஷேர்ஸ் வந்துட்டு எத்தனை லாட் உங்களுக்கு கிடச்சிருக்கோ அத்தனை லாட் வந்து உங்களுக்கு ஆகிடும் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டுனா லிஸ்டிங் டேட் வந்து டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் ஜூலை 2 வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே வந்து கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து யூபிஐ அப்டேட் மேண்டேட் டைம் வந்து எப்போ இருக்குன்னா லாஸ்ட் 3rd அன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க இல்லைங்களா. ஸோ அன்றைக்கி ஈவினிங் 5 PM நீங்கள் என்ன பண்ணணும் யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி வந்து பண்ணியிருக்கணும். ஸோ எத்தனை லாட்ஸ் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும் அப்படின்னா ஸோ ரீட்டைல் கேட்டகரிங்களாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு லாட்டு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 13 லாட் வந்து என்ன பண்ண முடியும் அவங்களால வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு லாட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,800 ரூபா வந்துட்டு நமக்கு வந்து தேவைப்படும். ரீட்டைல் கிரெடிட் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1,92,400 ரூபா வந்துட்டு தேவைப்படும். ஓகேங்களா. ஸோ எஸ்ஹெச்என்ஐ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 14 லாட் நம்ம என்ன பண்ண முடியும் அப்ளை பண்ண முடியும். எஸ்என்ஐ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 67 லாட் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும். ஸோ பிக் ஹெச்என்ஐ வந்து பார்த்தீங்கன்னா 68 லாட்லேருந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2023, 2024, 2025 ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த். ஸோ வந்து ஆனுவலி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1959 இது வந்துருச்சுன்னா க்ரோஸில் இருக்குது. 1953 கோடியிலேருந்து 2,460, 2,175. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்காங்க. ஸ்லைட்லி என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2,175 வந்து இட்ஸ் வந்து என்னன்னா ஒரு குட் வேல்யூ நம்பர் தான் வந்து என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அசட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட 70,000 கோடி, அதுக்கப்புறம் 92,000 கோடி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,08,663 கோடி வரைக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட் ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி அண்ட் 12,800 அண்ட் 14,000 கோடி வரைக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்க நெட் ஒர்த்துமே உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா கேபிஐ டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்க போகணும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 14.72% வந்து இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா டெப்ட் டு ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 5.85 வந்து இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.72 வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ப்ரீ ஐபிஓக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27.41 அண்ட் போஸ்டிவ் ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா 26.29. ஸோ பிஇ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 27 இருந்துட்டு 28.15 வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்துட்டு ஐபிஓ வாட்ச் வெப்சைட்லேருந்து நான் எடுத்திருக்கேன் வந்துட்டு. ஸோ இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் ஐபிஓ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6% தான் இருக்குது. 6 to 10% அந்த ரேஞ்சில் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்குது இது வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எப்படி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சோ லாங் டேர்ம் பார்க்கும்போது எனக்குமே என்னென்னா நான் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு நல்ல சான்சஸ் வந்துருக்கு. பட் லிஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வித் ஸ்லைட்லி பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் வந்து என்ன பண்ணுது இருக்க போது. ஈவன் வந்து நமக்கு வந்து 12,500 கோடி ஐபிஓ அப்படின்றதுனால நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம எப்படி வந்து சான்சஸ் இருக்குன்றதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் செக் பண்ணலாம். ஸோ நான் வந்து லாங் டேர்முக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆனால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்னென்ன அனலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிஸ்டிங் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் என்ன பண்ணுங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ ஃபைனலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாரெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக தமிழில் லேர்ன் பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வீடியோஸ் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.